Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் 2023 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கு. ஸோ இந்த 15 நாட்கள்ல நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கடகடன்னு பார்த்துடலாம். நீங்க கண்டிப்பா 90% ஆஃப் த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10% அந்த 10%ங்கிறது என்ன, ஏதாவது ரொம்ப டஃப்பாக இருக்கிற சில டாபிக்ஸ் மட்டும் மிச்சம் வச்சிருப்பீங்களே தவிர 90% ஆஃப் த சிலபஸ் நீங்க தரவாக தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இனிமே நீங்க என்சிஆர்டியை தவிர வேற எதுவுமே படிக்காதீங்க. NCERT டெக்ஸ்ட் புக் கவர் டு கவர் படிச்சிடுங்க, இன்க்ளூடிங் சம்மரி அதையும் சேர்த்து படிச்சிடுங்க. அதே போல சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 5 to 6 இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ஸோ தட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது சப்கான்சியஸாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தட் அந்த டாபிக்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. பட் இந்த இடத்துல சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அர்த்தம் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறோம். அவ்வளவுதான். ரிவிஷன் இஸ் மஸ்ட். இப்போது உங்கள் மார்க்கை இப்போ வாங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேருந்து அடுத்து ஒரு 50 மார்க் 100 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணினா மட்டும்தான் முடியும். ஏன் மார்க் இப்போ வந்து உங்களுக்கு 450 to 550 வருது, 600 650 கிட்ட போகலை அப்படின்னா சில கான்செப்டில் சில டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது? ரிவிஷன் பண்ணி தான். சரி, எது வீக் டாபிக்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். மார்க் எந்த டாபிக் சம்மந்தமான கொஷினில் கம்மியாக வருது அந்த டாபிக் தான் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சு அதை அப்புறமா எடுத்து வச்சு தரவா ரிவைஸ் பண்ணுங்க. என்டையர் என்சிஆர்டி சிலபஸையும் தரவு பண்றது, ரிவைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கிறோம், 10 நாள் கழிச்சு அதுல கொஸ்டின் கேட்டா மறந்து போயிடுவோம். ஸோ கண்டினியூஸா ஒரு ஸ்பேஷியல் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 3 times ஆகுது இந்த 15 நாள்ல என்சிஆர்டி பயாலஜியை ரிவைஸ் பண்ணிருங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மினிமம் அது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா சீட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை நல்லா தரவு பண்ணுங்க. ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணால் மட்டும் போதாது, ஃபார்முலாஸை நீங்கள் ப்ராப்ளமில் அப்ளை பண்ணி எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் அந்த ஃபார்முலாஸ் வந்து உங்கள் மனசில் நிற்கும். வெறுமனே ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணிட்டு போனால் அவன் கேட்ட கொஷினுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். சில ஃபார்முலாலாம் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம், சில ஃபார்முலாவை நீங்களே சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நடத்தும் போது கிளாஸில் நடத்தியிருப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கிளாஸில் உங்கள் டீச்சர் நடத்தும் போது சம்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. அண்ட் நிறைய இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நோட் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த கிளாஸ் நோட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரு நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஷெட்யூல் மாடியூல்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. மாடியூல்ஸ்லாம் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இருக்குன்னா லெவல் 1 கொஷின்ஸை நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் இனஃப். லெவல் 3 லெவல் 4ங்கிறதுலாம் ஐஐடிக்கு தான், நீட்டுக்கு கிடையாது. ட்விஸ்டடாக கொஷின் வருமே தவிர டஃப் ரொம்ப டிஃபிகல்ட் லெவலில் கொஷின் வரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 3 இருக்குது. இதில் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் அந்த ஃபிசிக்ஸ் மாதிரி வரும். அதனால நீங்கள் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் நல்லா படிச்சுக்கலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. டேபிள்ஸு சார்ட்லாம் என்னென்னமோ இருக்கும் நிறைய. அந்த டேபிள்ஸ் அண்ட் சார்ட்ஸை நல்லா பார்த்துக்குங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் டேபிள்ஸ் சார்ட்ஸ்லாம் எதையும் மிஸ் பண்ணிடாமல் இருக்குங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இந்த 15 நாளில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸை வச்சுக்கிட்டு நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்கள். லெவல் 1 கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி தான் காடு, என்சிஆர்டியை விட்டுறாதீங்க. அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் சாப்டர்ஸ் எல்லாம் கவர் டு கவர் ரீட் பண்ணி சம்மரியும் படிச்சிருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் மற்ற கொஷின் சால்வ் பண்ணுறதோட சேர்த்து சால்வ் பண்ணுங்கள். ரிவிஷன் இஸ் மஸ்ட். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஈஸியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஆர்கானிக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்ட் கொஞ்சம் இருக்கும். ஃபிசிக்கல் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனாலும் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். டேபிள்ஸ் அண்ட் சார்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க புக்கில். மார்க் டெஸ்ட் எவ்வளோ சார் எழுதலாம்? டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது இஃபெக்டிவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ 3 நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண, பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட்டில் ஒரு மார்க் டெஸ்ட்லேருந்து அடுத்த மார்க் டெஸ்ட்டுக்கு மார்க்கும் இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி எல்லாத்தையும் 400 450 350 வாங்குறதுக்கு பதிலாக மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அதை அனலைஸ் பண்ணும்போது வீக் டாபிக்ஸ் எது,
ஸ்ட்ராங்கான டாபிக்ஸ் இது, நம்ம எந்த டாப்பிக்கில் இன்னும் ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். படிக்கிறதுக்கு நீட் 2023ல் எங்கெல்லாம் வீக்காக இருக்கும் அங்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரீட்மெண்ட் நீங்களே கொடுத்துக்கலாம். அதுக்கு அனலைஸ் பண்ணால் தான், டயக்னோசிஸ் தான் அனலைஸ். ஸோ செக் பண்ணணும் உங்களை. நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட் பண்ணால் தானே செக் பண்ண முடியும். ஸோ மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, அதை அனலைஸ் பண்ணுங்கள், எங்கெல்லாம் வீக்காக இருக்கும், எங்கெல்லாம் மார்க் போகுது அதை நோட் பண்ணுங்கள். அந்த டாபிக் சாப்டரை, அந்த சாப்டர் அந்த டாப்பிக்கை எடுத்து நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணி அதுக்குரிய கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி அந்த 3 நாளில் நல்ல நிறைய கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 3 நாள் கழித்து ஒரு மார்க் டெஸ்ட் கொடுங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்ல ரேங்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் டாப் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டாலும் அவங்க எக்ஸாம் நெருங்க படிக்கிற டயத்தை குறைச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற டயத்தை அதிகப்படுத்தியிருப்பாங்க. திஸ் இஸ் த ட்ருத். இதுதான் உண்மை. ஸோ 70% ஆஃப் த டைம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கலாம், 10 மணி நேரம் படிக்கலாம், 12 மணி நேரம் படிக்கலாம், 14 மணி நேரம் படிக்கலாம், 16 மணி நேரம் படிக்கலாம். எவ்வளோ நேரம் படித்தாங்களோ அது, எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? ஸோ அந்த படிக்கிற டயத்தில் 70% ஆஃப் த டைம், நான் 24 மணி நேரத்துக்கு 70% சொல்லலை, நீங்கள் 6 மணி நேரம் தூங்கணும், அப்புறம் இடையில ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குவீங்க. 1 மணி நேரம் படிக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் படிக்கிறதுன்னு இருக்கிற டயத்தில் 70% டயத்தை இனிமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒதுக்குங்க. 30% டயத்தை ரிவைஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும் போதே படிங்க. ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, தப்பாக போகுது, ஏன் தப்பாக போகுது, அந்த டாப்பிக்கை சைட்லேயே எடுத்து வச்சுக்கிட்டு அதை கோ த்ரூ பண்ணி அதை நீங்கள் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனிமேல் ப்ராக்டிஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரிவிஷனுக்கு ஜஸ்ட் 30% டைம் இஸ் இனஃப். அதே போல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இந்த டயத்தில் இழந்துடாதீங்க. யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்ம படிப்பு நமக்காக நம்ம படிக்கிறோம். யூ ஆர் நாட் கோயிங் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். மற்றவங்களுக்காக நீங்கள் படிக்கல, அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் கெத்தாக இருக்கிறதுக்காக நீங்கள் படிக்கல. உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, அதனால் நீட் 2023 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி நினச்சாலே 99% ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு ஓடி போயிடும். அப்புறம் லவ்வர் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பெஸ்டி இருப்பாங்க, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப 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 தப்பு. இந்த டயத்தில் யோசிச்சிங்கன்னா அது உங்கள் மார்க்கை பயங்கரமாக பாதிக்கும். யாரோ எப்படியோ போகிறாங்க, உங்களுக்கு பர்சனலாக என்ன, டாக்டர் ஆகணும், நீட் 2023 எக்ஸாமில் 650+ வாங்கணும். அப்போது கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும். அப்படின்னா நீங்கள் மற்ற எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக நான் நல்ல மார்க் வாங்குவேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க. உங்களுக்காக நீங்கள் தான் யோசிக்கணும், வேறு யாரும் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு, கம்பேர் பண்ணிக்காதீங்க தயவு செய்து. நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். நீங்கள் உங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். யார் எவ்வளோ மார்க் வாங்கினா நமக்கு என்ன, யார் ஃப்ரெஷராக இருந்தால் என்ன, யார் ரிப்பீட்டராக இருந்தால் என்ன, அடுத்தவங்களோட ஸ்டோரி நமக்கு தேவையில்லை. யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. உங்கள் கதையை நீங்கள் உங்கள் கையால் எழுதுங்க. அடுத்தவங்க ஸ்டோரியை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது அவங்க ஸ்டோரி, அவங்க கவலை. ஸோ டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நேற்றை விட நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, உங்களையே நீங்கள் கொஷின் கேட்டுக்கிட்டு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறத பாருங்கள். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடும், தேவையில்லாத ஒன்று. அதே போல் ஸ்டாப் ஓவர் திங்கிங். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒருத்தர் நோட் போட்டிருக்கிறாரு, என்ன ஸ்டேட்டஸில் ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருக்கிறது எப்படின்னு அவர் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாராம். என்ன சொல்கிறது? ஸோ ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்நேரம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்களா, தூங்கியிருப்பாங்களா, வேறு யார் கூடயாவது சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, ஆன்லைன்லேயே இவ்வளோ நேரம் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீங்கள் உங்கள் வேலை என்ன? இப்போது நீட் 2023 மே 7ஆம் தேதி வரப்போகுது. அட்மிட் கார்டு 25ஆம் தேதி, ஏப்ரல் 25க்கு மேலே விட்டுருவாங்க. எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறோம், இதில் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் படிப்புலையும் வாழ்க்கையிலையும் சாதிச்சிட்டா உங்கள் பின்னாடி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க.
அதுதான் உண்மை. அதனால் தயவு செய்து முதல்ல படிப்பில் ஜெயிச்சு அப்புறம் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் உங்களை தேடி வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் ஓவர் திங்கிங்லாம் வேண்டாம். நம்ம உண்டு நம்ம பொழப்புன்னு இருக்கணும். ஏன்னா சார் பையன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களே, பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பெஸ்டி இருக்கிறாங்க, இல்லை ஒரு இன்னொரு பொண்ணே உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க, வேண்டாம். அதே போல் இன்ஸ்டாகிராமுக்குலாம் போகாதீங்க, வாட்ஸ்அப் வேண்டாம். 15 நாள் தான் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 15 நாள் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஸ்கோரு +100 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போக முடியும். நீங்கள் இப்போ என்ன கண்டிஷன் இருக்கீங்களோ இந்த கண்டிஷன்லேருந்து +100 கொண்டு போகலாம். இப்போ ஒருத்தர் கேட்பார், சார் நான் 700 வாங்குற கண்டிஷன் இருக்கேன், 800 கொண்டு போகலாமான்னு. ஆனால் என்னப்பா இப்படியெல்லாம் குதர்க்கமாக கேட்டால் என்ன பண்ணுறது? வாட் எவர், நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 15 நாள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வேலையை செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஒருவேளை வாட் இஃப் ஒருவேளை எக்ஸாம் கஷ்டமாக இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் ஈஸியாக இருந்தால் எல்லாருக்கும் ஈஸி, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மார்க் ஜாஸ்தியாக வாங்குவீங்க, கட் ஆஃப் ஜாஸ்தியாக வந்து நிற்கும். அந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கணுங்கிறது இம்பார்ட்டண்ட். சரி, எக்ஸாம் டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் குறையும். ஸோ நம்ம பொட்டன்ஷியலோட நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணும்போது எக்ஸாம் ஈஸியாக வந்தாலும் சரி கஷ்டமாக வந்தாலும் சரி நமக்கு நல்லதே நடக்கும். நடந்தது நடப்பது நடக்க போகுது, அனைத்தும் நன்மைக்கே. அதனால் தயவு செய்து எக்ஸாம் ஈஸியாக வந்தால் என்ன கஷ்டமாக வந்தால் என்ன, நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஈஸினா எல்லாருக்கும் ஈஸி தான், கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான். படித்தவங்க மார்க் வாங்க போகிறாங்க, ஒன்றுமே படிக்காதவங்க ஈஸியாக இருந்தாலும் மார்க் வாங்க முடியாதுங்கிறது தான் எதார்த்தம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நல்லா படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, டேக் கேர், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க, நேரத்துக்கு நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, தேவையான நேரம் தூங்குங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.